வணக்கம் நண்பர்கள். நம்ம சேனல் அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தோன்னா i10 1.2 கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க. என்னென்னா இது பவர் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கலாக அந்த வண்டி இப்போ தெரியும். இப்போ முதல்ல அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எஃப்சி இன்சூரன்ஸ் சொல்லிடுறேன். அது என்னென்ன ஃபியூச்சர்ன்றது சொல்லிடுறேன். வேறு ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட்டில் வெறும் டச்சப் பண்ணுற வேலைலாம் இருக்காது. அப்புறம் டிரைவர் சைடு வியூ காட்டுறேன். டிரைவர் சைடு வியூ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ரெஸ்ட் இருக்கும். பேக்கு இது ஸ்போர்ட்ஸ் மாடல் சொல்லுவாங்க. டாப்புக்கு முன்னாடி மாடல். இதில் வந்து பேசிக் மாடல் இரான்வாங்க, மேக்னான்வாங்க, ஸ்போர்ட்ஸ், இதுக்கப்புறம் ஆஸ்டா வரும். வேறு பேக் வியூ காமிச்சிட்டேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வியூ காட்டுறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடு வியூ இது பாருங்கள். இங்கேயும் ஒரு டச்சப் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரெஸ்ட் இருக்கும். ஓவராலாக அவுட்லுக் காமிச்சிட்டேன். ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. ஃப்ரண்ட் கண்ணாடி மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. இப்போ இன்டீரியர் காட்டுறேன் இருங்க. சூப்பரான சீட் கவர்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது பாருங்கள். சூப்பரான சீட் கவர்லாம் போட்டிருக்கு. எல்லா டோருமே பவர் விண்டோ வந்துடும். வந்து பாருங்கள். இப்போ அந்த சைடு டோர் இறக்குறேன், இந்த ஏற்றுறேன். இந்த பாருங்கள், இந்த டோர் பவர் விண்டோ இறக்குறேன். இந்த லெஃப்ட் சைடு கரெக்டாக அந்தந்த செப்பரேட் விண்டோக்கும் பவர் விண்டோ வந்துடும். இது அதே மாதிரி பண்ணால் சென்ட்ரல் லாக்கிங். இந்த பாருங்கள், எல்லா டோரும் லாக் ஆகிடும். கீழே தான் லாக் பண்ணணும், ரிமோட் இல்லை. அதையும் சென்ட்ரல் லாக்கிங்னு சொல்லிட்டேன். இப்போ இது ரன்னிங் கிலோமீட்டர் காட்டுறேன். 1,07,225 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ இதோட ஃபியூச்சர் பார்த்துருவோம். இந்த பாருங்கள், டச் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து யூடியூப் எல்லாமே இருக்குங்க. யூடியூப்பு, கூகுள் மேப்பு எல்லாமே இருக்கும். இந்த பாருங்கள், யூடியூப்பில் போனீங்கன்னா எது வேணால் கூட ப்ளே பண்ணிக்கலாம். மொபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இது. காலிங் ஆப்ஷனும் இருக்குது. இதை பாருங்கள், இது ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்த பாட்டு. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், பேட்டரியும் வந்து 2024 6ஆம் மாதம் தான் மாற்றிக்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷம் கூட அவ்வளோ பேட்டரி மாற்றி இன்ஜின் ரூம் காட்டுறோம் பாருங்கள். எல்லாமே தெளிவாக இருக்குது. இங்கே ரஸ்ட்டு வர இந்த அப்ராம்னு சொல்லுவாங்களா, இங்கெல்லாம் ஒரு ரஸ்ட் இருக்காது. இங்கெல்லாம் தெளிவாக இருக்கும். அதாவது முக்கியமாக இன்னொன்று சொல்லிடுற பாருங்க, எல்லாமே அலாய் வீலுங்க. 4மே அலாய் வீலு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறமா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன், 4 டயருமே புது டயர். இந்த பாருங்க, 4 டயர் எப்போ மாற்றிக்குதுன்னு காட்டுறேன். இந்த பாருங்க, 2024 மாற்றிட்டாங்க 4 டயருமே. இந்த பாருங்க, எல்லாமே சிஎட் டயர். ஒரே ஈக்குவலாக 4 டயரும் இந்த மாற்றிட்டாங்க பாருங்கள். அலாய் வீலு 4 டயருமே மாற்றியாச்சு. இதுக்கு பின்னாடி இங்கே பேக் வைப்பரம் வந்துடும். இந்த பாருங்கள், இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட்டு சப்பு ஆம்ப்பு. இந்த ஆம்பில் தான் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. இது ஒரு ஆம்பும் இருக்குது இங்கே ஃப்ரண்ட்டில். கீழே ஜாக்கி, ஸ்டெப்னி எல்லாமே இருக்குது. இப்போ இதோட எஃப்சி டீட்டெயில் சொல்லிடுறோம் பாருங்கள். 2025 5ஆம் மாதம் 22 இன்னும் ஒரு வாரம் எஃப்சி இருக்குது. ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்துங்க, இன்சூரன்ஸ் பாருங்கள், இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது. அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸும் இருக்குது. பொல்யூஷன் முதல் கொண்டு கரண்ட்டில் இருக்குது. இது பாருங்கள், பொல்யூஷன் 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 6ஆம் மாதங்குது. எஃப்சி வந்து இன்னும் ஒரு வாரங்குது. ஸ்பேர் கீ முதல் கொண்டு இருக்குது. இந்த ஓனரோட ஆதார் கார்டும் இருக்குது. பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக ஓனரை பார்த்து வாங்கின வேண்டியது தான். இப்போ ஓவராலாக ஃபுல்லாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லிடுற பாருங்கள். 2010 மாடலு, 1.2 கப்பா இன்ஜினு, ஸ்போர்ட்ஸ் மாடலு, 3 ஓனரில் இருக்குது. இன்சூரன்ஸ் 7 மாதங்குது. எஃப்சி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு எஃப்சி எடுத்து கொடுத்துல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரி புதுசு, ஒரு 6 மாதம் தான் ஆகுது. 4 டயருமே மாற்றி 6 பேட்டரியை மாற்றும் போது 4 டயரும் சேர்த்து மாற்றிட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 4 வீல் அலாய் வீலு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங்கு, 2 கீ, சீட் கவரு, டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு செட் இருக்குது, ஃபுல் ஆக்சஸ் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ஆம்ப் இருக்குது. வண்டி எந்த கணக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எல்லாமே ப்ளஸ் தாங்க. ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோதான். வண்டி தெளிவாக அப்படியே ஓட்ட வேண்டியது தான். இந்த ஆம்ப்பு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்கு நான் வண்டியிலே வந்து தான் அது பார்க்கும்போது ஒரு கழட்டிக்கிறேன்னாரு. அதுக்கு ஒரு ரேட்டு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். அந்த ஆம்ப்பு, ரிவர்ஸ் கேமரா, அந்த ஆண்ட்ராய்டு மூலம் 10 ரூபா தனியாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 180 சொல்கிறேன். அதாவது இந்த ஆம்ப்பு சப் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கிற வண்டி அப்படியே சேர்த்து 180 சொல்கிறேன். அதுலேயே சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி சொல்கிறேன். இன்க்ளூடிங் எஃப்சி சேர்த்தே சொல்லிடுறேன். 180க்கு எஃப்சியோடு சேர்த்து அதில் சின்ன நெகோஷியபிள்ஸ் நான் சொல்லிடுறேன். வண்டிலாம் தெளிவாக இருக்குது. அப்படியே எவ்வளோ லாங்கனா ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான். எல்லாமே இருக்குதுங்க. எதுவுமே குறை சொல்ல முடியாது. அலாய் வீலு 4 புது டயரு, பேட்ரி புதுசு, ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன், ஆம்ப்பு, சீட் கவரு
ஸ்போர்ட்ஸ் டைப்பு, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் 2 ஒரிஜினல் கீயோடு இருக்குது. உங்களுக்கு எஃப்சி எடுத்தே கையில் கொடுத்துட்றாங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இது போல் நல்ல விதமான காரம் நியாயமான விலைக்கு நல்ல தரமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சின்னா என்னோட பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் மார்க்கெட்டில். நன்றி, வணக்கம்.